இந்தியாவில் இப்போ லேம்போர்கினி கார் வாங்கணும்னா அதுக்கு 2028 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா லேம்போர்கினி காருக்கு இப்போ செம டிமாண்ட். நிறைய பணக்காரங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால 2027 வரைக்கும் புக்கிங் ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை விட ஒரு எரும மாட்டோட விலை ஜாஸ்தி. ஹரியானால அன்மோல்னு ஒரு எரும மாடு இருக்கு. அதோட விலை 23 கோடி ரூபாய். இதுக்கு தினமும் 20 முட்டை, 250 கிராம் பாதாம், 30 வாழைப்பழம், 4 கிலோ மாதுளை, 5 லிட்டர் பால், அப்புறம் நெய், சோயா, சோளம்னு வேற லெவல்ல சாப்பாடு போடுறாங்க. ஜாம்ஷெட்பூர்ல ரோட் சைடில் மொபைல் கவர் வித்துட்டு இருந்த ரோஹித் குமார் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் நீட் பேப்பர் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ரோஹித் நீட்ல 720க்கு 549 மார்க் எடுத்திருக்காரு. ஆல் இந்தியா லெவல்ல 12,484வது ரேங்க் வாங்கியிருக்காரு. இந்த ரேங்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட் கிடைச்சிடும்னு சொல்றாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி ஒரு செஸ் செட் சேல்ஸ் பண்றாங்க. இதுல அவங்க கார்ல யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸை வச்சு இதை கையாலேயே செஞ்சிருக்காங்க. இந்த செஸ் செட்டை உருவாக்க 1 வருஷம் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. கையை கழுவுனா நோய் பரவாதுன்னு முதல்ல சொன்னவர் தான் ஹங்கேரியன் டாக்டர் இக்னாஸ் செமல்வைஸ். 1800களில் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கள் பிரேத பரிசோதனை செஞ்சுட்டு கையை கழுவாம அதே கையோட பிரசவம் பார்த்தாங்க. அதனாலதான் நிறைய கர்ப்பிணி பெண்கள் இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்தாங்கன்னு செமல்வைஸ் கண்டுபிடிச்சாரு. இதை தடுக்கணும்னா டாக்டர்கள்லாம் குளோரின் கலந்த தண்ணியில கை கழுவணும்னு சொன்னாரு. ஆனா மற்ற டாக்டர்கள்லாம் இதை கேலி செஞ்சாங்க. டாக்டரால எப்படி நோய் பரவும்னு சொல்லி இவரை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஆனா செமல்வைஸ் அவர் கண்டுபிடிச்சதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. கடைசியில அவரோட மனநிலை சரியில்லைன்னு சொல்லி அவரையே ஒரு மனநல மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. அங்க சில வாரங்கள்லயே ஒரு கிருமி தொற்றுனால அவர் இறந்து போனாரு. அவர் தடுக்க போராடின அதே நோய் தான் அவரையும் கொன்னுச்சு.